Hallelujah. Father God, we thank you so much for these days of helping us to meditate upon the cross. தகப்பனே, இந்த நாட்களிலே உம்முடைய சிலுவையை குறித்து தியானிப்பதற்கு நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. Holy Spirit, it is because of you who opens the eyes of our inner man to see beyond the cross what is the heart of the Father and the heartbeat of your Son Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே எங்களுடைய மனக்கண்களை திறந்து பிதாவினுடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இதய துடிப்பையும் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. We also thank you that consistently this is going to be fourth day that we are gathering together to meditate on the cross. தகப்பனே, இந்த தொடர்ச்சியான 4வது நாளிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு கூடுகையாக வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. Father, we discern every crafty schemes of the enemy, the weapons of the enemy which are standing against this meeting, against our mind, not to focus on the cross. We cancel and nullify it in the name of Jesus Christ. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துரு உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு எங்கள் சிந்தைகளையும் எங்களுடைய ரட்சாவை இருதயத்தையும் கொலைக்கும்படிக்கு அவன் வைத்திருக்கிற தந்திரமான எல்லா அவனுடைய உபாதைகளையும் அவனுடைய வழிகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அவைகளை அதமாக்கி போடுகிறோம் தகப்பனே. Thank you, Daddy, that your Holy Spirit has taken control and He is the one who is talking to us, who is leading us into the truth that you wanted to reveal and speak to us. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசி நீர் எந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த சத்தியத்துக்குள்ளாக எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று முன்குறித்தீரோ அந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவதற்காக நன்றி. Take care of this time as well. Cover me with your blood. Cover each and every one of us with your blood so that we could be able to understand what that your heart wanted to convey to our hearts. எங்களை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அடிய நல்ல தகப்பனே, நீர் தாமே பேசும். எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய இருதயத்தை நாங்கள் துணிக்கும்படிக்கு பிரதிபலிக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We ask and pray in the name of your only Son Jesus Christ. Amen and amen. Hallelujah. Wonderful. This is going to be the fourth day that we are going to meditate on the cross, on the theme beyond the cross. இது நம்முடைய தொடர்ச்சியான 4வது நாள். நாம் தேவன் நமக்கு கிருபையாக இந்த நாட்களிலே சிலுவையை தாண்டி beyond the cross அதை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நம்ம அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது நாள்ல நம்ம பார்த்ததனுடைய கருப்பொருள் the height of our Father's love, how He displayed and demonstrated His love towards you and me. நம்மள அவர் எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கிற நம் தகப்பனுடைய உச்சத்தினுடைய சின்னம் தான் அந்த சிலுவை நம்ம பார்த்தோம். 2வது நாள் நம்ம பார்த்தது that is the height of the cruelty of men's heart. நம்முடைய இருதயத்தினுடைய கடினத்தினுடைய உச்சத்தை பார்த்தோம். சிலுவையில பிதாவானவர் அவரை சிலுவையில் அறையவில்லை, அவரை ஒப்பு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அவரை சிலுவையில் அறைந்தது நீங்களும் நானும் தான். ஆனா நமக்காகவே அவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நம்மை அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர பண்ணி இருக்கிறார். Hallelujah. What a joy. இது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாததா இருக்குது இல்ல? The very person whom that we crucified, He died for our sins and He took our place and He died and rose again on the 3rd day for us, and He made us to be seated along with Him on the throne. What a great privilege for us. What a joy to know the kind of love that the Father has displayed, loving us, the very people whom stood and nailed Him to the cross. அவருக்கு எதிராக நின்று அவர் சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் இப்படிப்பட்ட தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருப்பான் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது. Hallelujah. And on the 3rd day, yesterday we meditated that cross is the height of the craftiness of the enemy. அந்த சிலுவை சத்ருவனுடைய வஞ்சகத்தின், அவனுடைய நம்ம எப்படியாவது நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும், தேவனை முற்றிலுமாக உருக்குலைத்து போட வேண்டும் என்று அவனுடைய கிராஃப்டினஸ் சொன்னா அவனுடைய வஞ்சகத்தினுடைய உச்சம், எனிமியினுடைய வஞ்சகத்தினுடைய உச்சம் தான் அந்த சிலுவை. ஆனாலும் தேவன் அவர் கிருபையாக எல்லாவற்றையும் சந்தித்தாரு.
நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இல்லை. ஆனாலும் தேவன், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அந்த சிலுவையினுடைய மரணத்தை, சிலுவையினுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக என்று சொன்னால், அதை நமக்கு அவர் நன்மையாக மாற்றும்படிக்கு. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். The same cross is the height of our God's wisdom. Amen. தேவன் அவருடைய ஞானத்தின் உச்சத்தை அதே சிலுவையில காண்பித்தார். Amen. நேற்று தினத்துல பார்த்தோம். அது ரெண்டுமே வந்துட்டு நேற்று தினத்துல ஒரு காயின்ல இருக்கிற 2 sides கூட நீங்க பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தது the height of the craftiness of the enemy. அந்த சத்ருவனுடைய வஞ்சக நிலை எப்படிப்பட்டதா இருந்தது. நம்ம நேற்று பார்த்தோம் Haman and Mordecai. Yesterday we saw the story between Haman and Mordecai, where Haman was against Mordecai and he did everything, but at the end of the day it was all whatever that he planned went against him, and whatever the things that the blessings that he wanted for himself that came to Mordecai. Amen. That is how God displayed his love. But today we are going to see that in the perspective of God's wisdom. The same cross is the place where you can see the height of our God's wisdom. அதே சிலுவையில சத்ரு எந்த அளவுக்கு அவனுடைய வஞ்சகத்தின் உச்சத்தை காண்பித்தாலும் அதே சிலுவையை, அதே அவன் செய்த எல்லா கிரியைகளை எடுத்து நம் தேவன் என்ன பண்ணினாரா, அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தினாரா. Amen. Hallelujah. அதனால உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னது, என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? ரோமர் 8:28 நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுகிறார். Romans 8:28 says that all things work together only for good to those who love and called according to his purposes. We don't have to worry about anything that happens around it, because when God could able to turn that humiliating, the height of pain, the torturing cross, the same plans of the enemy to become a blessing for you and me, what is that he could not able to do? Amen. Once you understand the wisdom of God, amen, you will not worry or fear for anything in your life. Amen. Whatever, when I say whatever means, it may be your foolishness, or it may be the craftiness of the enemy, or it may be the worst ways of the world, it may be the whatever the weapons crafted by your own people. You don't have to worry. Even it may be the nature's thing, but whatever aspect it comes, you don't have to worry, because God's wisdom is higher than all these things. Amen. See, ஒருவேளை உங்களுடைய அறியாமை, உங்களுடைய ஒரு சில பலவீனங்கள் நிமித்தம் நீங்க செய்த தவறுகளா இருக்கலாம், அல்லது சத்ருவனுடைய வஞ்சகத்தினுடைய தன்மையினால, இல்ல உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள்ல நீங்க சிக்கினதுனால நடந்த காரியங்களா இருக்கலாம், இல்ல மனிதர்கள் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்களா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும், இயற்கை உபாதைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது என்னன்னா, உங்களோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா எந்த காரியத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுகிறவர். Amen. Hallelujah. Today that's what we are going to see, the wisdom of our God. Amen. The height of the wisdom of God. நம்முடைய தேவனுடைய ஞானத்தின் உச்சம் அந்த சிலுவையில் வெளிப்பட்டது. I would like to go to the verse. Hallelujah. Genesis 50 verse 20. Genesis 50 verse 20. Hallelujah. Genesis 50 verse 20. I'll read it for you. Genesis 50 verse 20. You indeed God intended for good to accomplish what is now being done, the Amen. saving of many lives. Hallelujah. You intended to harm me, but God intended it all for good. But God intended it all for good. He brought me to this position so I could be able to save the lives of many people. தமிழ்ல படிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எதங்க? நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அந்த தீமை செய்ய நினைத்த காரியத்தின்படி எல்லாவற்றையும் செய்தார்கள். The things that was done to Joseph by his own brothers were all evil. They thought the evil thing and they did the evil thing. But the word of God says that God took everything, அதை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். Amen. Hallelujah. The wisdom of our Father, the wisdom of our God is that
No matter however the enemy does, or however the people, however the world, or however even you have done messed up your life, you don't have to worry. He takes the same thing and he uses that to bring out the utmost good in your life. Amen. நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருந்தாலும், சத்துரு செய்திருந்தாலும், உலகம் செய்திருந்தாலும், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதே காரியத்தை எடுத்து தேவன் உங்களுக்கு எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். Amen. See, that's the very reason why God allowed the cross in the life of his only son, beloved son, his own son, is God displays his wisdom. See, look at, this is the height of the cruelty of man. This is the height of the craftiness of the enemy. But where I displayed my love, not only my love, but I'm displaying my wisdom through the very thing. Hallelujah. When God could able to do that with that worst thing, he could able to bring the best. You don't have to worry about anything. பாருங்க, அந்த சிலுவை சத்ருவனுடைய வஞ்சகத்தன்மையினுடைய உச்சம், நம்ம மனிதர்களுடைய இருதய கடினத்தினுடைய உச்சம். அதே சிலுவை எடுத்து அவர் தன்னுடைய அன்பின் உச்சத்தை காண்பித்தார். அது மாத்திரமல்லையா, அதே சிலுவையை கொண்டு அவருடைய ஞானத்தின் உச்சத்தையும் அவர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மோசமான சிலுவை, அந்த சிலுவையின் மோசமான தன்னுடைய குமாரனை அவர்கள் கொன்ற அந்த காரியத்தையே அவர் நன்மையாக பண்ண முடியும் என்றால், உங்க வாழ்க்கையில எதை அவரால நன்மையாக பண்ண முடியாது. Amen. அதற்காக தான் சிலுவையை தேவன் அனுமதித்தார். Wow. God allowed the cross in his only son's life, because when you look at the cross, you could able to appreciate the wisdom of God, and you could able to have that hope. When God could able to do that thing with that very worst of the worst, God can do anything. Whatever the things that happened in my life or happening in my life, whether it be by me or by the enemy or by the world or by the nature, no matter, but God could bring utmost good out of it. அது எந்த விதத்துல நடந்தாலும், யார் நிமித்தம் நடந்தாலும், உங்க வாழ்க்கையில தேவன் நன்மையான ஈவுகளை, அதே மோசமான காரியத்தை, சத்ருவோ, மனிதர்களோ, உலகமோ, நீங்களோ, இயற்கையோ, எப்படிப்பட்ட காரியத்துல வந்திருந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்கிறது. Romans 6:23. I would like to read Romans 6:23. நமக்கு தெரியும் அந்த சிலுவையினுடைய காரியம் என்ன, எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு போனாரு, அந்த சிலுவையில் என்ன நடந்தது. I just wanted you to know few things. Okay? Romans 6:23. நான் தமிழ்ல படிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Can you read it in English? For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus. Amen. For the wages of sin is death. The wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus. Amen. See, we all are sinners. So we are the one who is supposed to get the wages of our sin, because Jesus was a righteous one. He was not even one blemish they could able to found in Jesus Christ. He lived a spotless, holy life like over as his Father. But we are the sinners who deserves the death, because the punishment of wages is death. The wages of sin is death. We deserve death, but Jesus Christ took the death on the cross, through which he offered us the eternal life. Hallelujah. See, the enemy wanted to crucify Jesus, the Son of God, but God with that same death gave us eternal life. Hallelujah. சத்துரு தேவனுடைய குமாரனையே சிலுவையில் அறைந்து மரணத்திற்குள்ளாக அவன் தள்ளனான். அவருக்கே மரணத்தை கொடுத்தான், அவரையே அலங்கோலமாக்கினான். அதே சிலுவையை எடுத்து அவர் நமக்கு என்ன பண்ணிட்டாராம், நம்ம மேல விழ இருந்த அந்த மரணத்தின் ஆக்கினைய குமாரனுக்கு கொடுத்து நமக்கு எதை கொடுத்துட்டாரு, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. I'm telling you today, you might be going through a path that is equivalent to death. There are people that you're going through a tough disease where it is like fatal. எந்த மருந்தும் கிடையாது, that you're going to face death only. நீங்க போகிற பாதையில உங்களுடைய வியாதி ஒருவேளை மரணத்திற்கு எதுவானதா இருக்கலாம், மருத்துவர்களிடம் மருந்து இல்லாததா இருக்கலாம், இல்ல நீங்க போகக்கூடிய ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் உங்களை
ஐயோ எதற்காக நான் வாழணும், இதுக்கு மேல நான் வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை, இதுல இருந்து நான் வெளியில வர முடியாது, மரணத்துக்கு நேரா போனா பரவாயில்லன்னு ஒருவேளை சத்துரு உங்களை வஞ்சிக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்பா பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க போகிற காரியம் சூழ்நிலை மரணத்திற்கு எதுவானதா இருந்தாலும் God will bring eternal life out of it. Amen. எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. Amen. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மோசமான சூழ்நிலையை அவர் உங்களுக்கு சாதகமாக ஜீவனுள்ள நிலையாக மாற்ற முடியும். With that same position, with that same state where you are heading towards death, it's a darkness, there is no hope, but God could able to bring life out of it, because the same power that resurrected Jesus Christ from death, from the grave, that is the same power, the Holy Spirit who lives in and in me. Amen. In you and me. Hallelujah. Hallelujah. What a joy to know that God is above whatever the kind of plans or the weapons that the enemy has. சத்ரு எப்படிப்பட்ட உபாதைகளை, எப்படிப்பட்ட உபகரணங்களை, எப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. அவன் வியாதிங்கிறது வச்சிருக்கலாம், தனிமைங்கிறது வச்சிருக்கலாம். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில நீங்க மனிதர்களால ஒதுக்கப்பட்டு கம்ப்ளீட்டா கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட நிலையில கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த நிலையில இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். அதே நிலையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிற நிலையை மாற்ற முடியும். Hallelujah. God could able to bring out the very good thing out of the very worst thing, whatever that the enemy have done. You may be lonely. There are people that who you have been rejected by people. There are people that you could not able to find the right companion, or there are times that you have been left alone. You do not have any person with you to travel in your journey, but the Lord says that whatever the kind of situation or the loneliness, I am with you. He is going to turn the same situation into for your goodness. Hallelujah. And I would like to go for the second theme in this thing. God is turning everything with the same depth He gave you eternal life. Colossians 2 verses 14 and 15. Colossians 2 verses 14 and 15. I'll read it in Tamil. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். Hallelujah. We have another 3-4 points in the same topic. So probably this is a second reason that how God displayed his wisdom. So I'm going to, because of the time span, and also we are hardly within the span of 30 minutes we are doing it. So the second part of the wisdom, the height of God's wisdom, we will do it tomorrow. So this thing, I'm going to read it in English as well. Colossians 2 verse 14 and 15. Having cancelled the charge of our legal indebtedness, which stood against us and condemned us, He has taken it away, nailing it on the cross. Having disarmed the power and authority, He made a public spectacle of them, triumphing over them by the cross. Amen. Hallelujah. In this is a different NLT translation. He cancelled the record of the charges against us from the legal issues and took it away by nailing it to the cross. In this way, He disarmed the spiritual rulers and authorities. He shamed them publicly by His victory over them on the cross. Hallelujah. I just wanted you to focus on just one thing. Can you read it in your version? There is one word that I would like to, He 14. Having cancelled the charge of our legal indebtedness. What is that? தமிழ்ல நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த the legal indebtedness against us, which stood against us and condemned us. See, He has taken it away, nailing it on the cross. Yes. See, you got to understand why
God allowed this cross in his son's life is one of the aspects God wanted to display his wisdom. But what is he doing? The first thing that we saw, that through the death, God gave us eternal life. Through the very death that the enemy intended to give to his son, God turned that into eternal life. Whatever the situation that you go through, like darkness, or whatever the thing that is like death kind of situation, you don't have to worry. God is able to bring life and eternal life out of it. Okay. The second thing that I would like to focus is the very thing that which were legally standing against us. What was that? We trespassed his law. What was that? Obedience is what God expects from all of us. Trust in the Lord. Whatever he says, we have to trust. Only when you trust, you will obey. When you don't trust anyone, you don't obey them, right? Because you don't have the trust. So we all, because of that one man trespass, who Adam disobeyed God, the sin entered. Because of Adam, we all were sinners. We all fallen short of the glory of God. We all. அந்த ஆதாம் ஒருவனுடைய தவறு நிமித்தம், பாவத்தை நிமித்தம் முழு மனுக்குலமே நம்ம என்ன ஆகிட்டோம் சொன்னா, பாவத்திற்குள்ளாக சென்றோம். நம்ம எல்லோருமே பாவிகளாக மாற்றப்பட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. It is not because of your deeds alone. நம்மளும் இயேசுவை அறியாத நாட்களில் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷங்கள் தரித்திருந்தோம். We also walked in the ways of the world in those days that we do not know Jesus Christ. But it is not only that. Because of Adam, we carry the DNA in our body, DNA in our being. நம்மளுடைய வித்திலேயே நமக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அதனாலதான் தாவீது சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். My mother conceived me in sin. அது அப்படின்னா என்னது? We carried the sin not because of our deeds only, but because of the deeds and the disobedience. அப்ப பாவிகளா இருக்கிற நாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று தேவனுடைய கட்டளைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பாவிகளா இருந்தா மரணத்திற்கு ஏதுவானவர்கள். நீங்களும் நானும் நரகத்திற்கு ஏதுவானவர்கள், அக்னி கடலிலே தள்ளப்பட வேண்டியவர்கள். I'm not telling, that is what the demands of the law of God. தேவனுடைய கட்டளைகளை நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் அது. ஆனா அப்ப நீங்களும் நானும் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தவர்கள். ஆனா அவர் என்ன பண்ணாரு? லீகலி நீங்களும் நானும் தவறு செய்தவர்கள், பாவிகள் என்று. நீங்க பாவமே ஒருவேளை நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், you might be arguing with God. No, I'm a holy person. My thoughts are good, my deeds are good, but still, that's what the word of God says. We all have fallen short of the glory of God. Not even one could able to stand. Because of one man's sin, all have sinned against God. You're getting the picture? It is not only because of, many times we think it is because of our deeds. No, நம்மளுடைய செய்கைகள் கிரியைகள்னாலதான் நம்ம பாவிகளிடம் இருக்கிற கிடையாது. ஆதாம் நிமித்தம் நம்ம எல்லோருமே பாவிகளா இருந்தோம். அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கு எனக்கு கடந்து வந்த அந்த பாவத்தினுடைய வித்தை தேவன் என்ன பண்றாராம்? லீகலி, அதுதான் தேவனே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க பாவியா இருக்கிறீங்க, தேவனிடத்துல சேர முடியாது, கிட்டி சேர முடியாது, தேவனோட சமூகத்துக்கு வர முடியாது, தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது, தேவனுக்கு உங்களுக்கு ஐக்கியம் கிடையாது. நீங்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல்ல தள்ளப்பட பாத்திரவான்களா இருந்தவர்கள். ஆனா என்ன பண்ணாராம்? அந்த சிலுவையே எடுத்து அந்த தேவனுடைய லாலியே அவர் என்ன நமக்கு சொல்லி இருந்தாருன்னா, ஒருவேளை நீ பாவியா இருந்தா உன் பாவத்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த பாவத்தை நீ மேற்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, நீ தேவனுக்கு பலியிடணும், பாவமில்லாத ரத்தம் சிந்தப்படணும். அதனால இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் நம்ம பார்ப்போம், காளைகளை பலி கொடுப்பாங்க. அந்த காளையினுடைய ரத்தத்தினால ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அவங்க பண்ணுவாங்க. அந்த வருடத்தின் பாவங்கள் எல்லாம் மூடப்படும். See, that's the reason that you will see in the Old Testament where the Lord demands death if you are a sinner, but God already made a way. If you wanted to escape that death, you got to shed blood without any sin, spotless blood. That is in the custom where in the Old Testament you will find that they will give the sacrifice of the rams because they do not have any sins. Because of the spotlessness in the blood of those animals,
Their sins were being covered for 1 year. But because of the blood of Jesus Christ, hallelujah, which he shed on the cross, you and I, our sins not covered, it's completely washed, and we have become completely spotless. We have become holy, like the way God created us. He again redeemed us. Hallelujah. That is the wisdom of God. The very craftiness of the enemy's weapon, cross, God took it, and God displayed that the very legal thing that which was standing against you and me, God took that and nailed it on the cross, but making a public display. Amen. What does the word says that? அந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வெளியரங்க கோலமாக்கி உங்களுக்கும் எனக்கும் எதிராக நின்று கொண்டிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். There was a handwriting that was standing. What? That is the law of God. That handwritten is the law of God. அந்த லாக்கு முன்னாடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த அவருடைய நியாய பிரமாணத்தை மீறி இருந்த நம்மை அவர் பாதுகாக்கும்படிக்கு மீட்டுக் கொள்ளும்படிக்கு குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆமென். முதலாவது பார்த்தோம், தேவனுடைய ஞானம் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா மரணத்தை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. இரண்டாவது, நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து தேவன் இன்னைக்கு அவருடைய குமாரனுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை கொடுத்திருந்தார். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க என்ன அவர் இடத்துல பக்கத்துல போக முடியாதவர்களா இருந்தோம். We are far, we could not able to go near, but now நீங்க என்ன அப்பாவுடைய மடியில இருக்கிறோம். Hallelujah. Today we have been given the privilege that we are being given the place to be in the bosom of the Father. Hallelujah. When you look at the cross, you got to remember the cross that displays the height of the wisdom of my God. How the very same death, through that death, God gave me the eternal life. With the same cross where the enemy wanted to make a public display of Jesus Christ, the same cross, God took it and nailed it on the cross. God delivered us from the curse of the law. நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா, சாபத்திலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததியா, மரணத்திலிருந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு நீங்க போகிற பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிச்சயம், சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நிச்சயம் என்னன்னா, when you look into the cross, this hope should always come into your heart. What is that? Whatever kind of things that the enemy may do against me, it may be my own thing, out of my flesh, out of the world, out of the enemy, or out of the people, even out of nature. But no matter, however, God has the ability to turn that into utmost good in my life. Genesis 50:20, that also says the same thing, that you guys intended it for evil, but God turned everything into good. Why? That's how God's love worked towards you and me. Father God, thank you.